ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப அதிகமாக நம்ம வியூவர்ஸால் கேட்கப்பட்ட வீடியோ தான் எம்சிபி டெமோ பண்ண போகிறோம். இந்த டெமோவை நம்ம ஒரு எம்சிபி சர்வரை க்ரியேட் பண்ணி நம்ம லோக்கலில் டிப்ளாய் பண்ணிவிட்டு அதை ஒரு எம்சிபி ஹோஸ்ட், ஒரு எல்எல்எம் ஆப் மூலயமா இதுக்கு நம்ம கிளாட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ண போகிறேன். அது மூலமாக ஆக்சஸ் பண்ணி நம்ம ஒரு லொக்கேஷனோட வெதர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்க போகிறோம். இது ஒரு வெதர் பாட் இல்லை வெதர் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் யூஸ் கேஸு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்சிபி ஃபார் பிகினர்ஸ் வீடியோவில் நீங்கள் காமிச்ச இன்ட்ரெஸ்ட் ஐ ரியலி லைக் இட். தேங்க்ஸ் அலாட். அதில் நிறைய பேர் இந்த டெமோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். நம்ம டெமோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில ப்ரீ ரெக்வெஸ்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த டெமோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கான டீட்டெயில், இன்ஸ்டலேஷன் கைட்ஸு, கோடு, இது எல்லாமே ஜிட்ஹப் ரெபாசிட்டரி எல்லாத்தோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஒரு வெதர் ஏஜென்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு எம்சிபி சர்வரை நம்ம லோக்கல் டெவில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐ கால் பண்ணி அந்த ஏபிஐ மூலயமா வெதர் இன்ஃபர்மேஷன் வாங்கி நம்ம ஒரு சாட் பாட்டில் காட்ட போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது ப்ரீ ரெக்வெஸ்ட், இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இந்த டைம் விஷுவல் ஸ்டுடியோ பயன்படுத்துகிறேன் கோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எம்சிபி நீ சர்வரில் க்ரியேட் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் அனலைஸ் பண்ணதில் பார்த்தேன். ஸோ இந்த டைம் நான் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ ஃப்ரீயாக கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நான் அதுக்கான டீட்டெயில்ஸை லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் விஷுவல் ஸ்டுடியோ தென் வெல் அண்ட் குட். நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வெதர் ஏஜென்ட் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணால் ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ உங்கள் லொக்கேஷனில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிங்க. நான் வெதர் ஏஜென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு எம்டி ஃபோல்டர் இங்கே இருக்குது. அடுத்தது நமக்கு தேவையானது ஒரு ஏபிஐக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டில் நம்ம ஏபிஐக்கு க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நான் ஓப்பன் வெதர் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓப்பன் வெதர் மேப் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இது ஃப்ரீ தான். அங்கே போய்ட்டு ஏபிஐயில் போய் உங்கள் இதில் போய்ட்டு மை ஏபிஐ கீஸ்ன்னு போய்ட்டு ஜெனரேட்டுன்னு கிளிக் பண்ணிங்க. ஒரு ஏபிஐ கீ வந்துடும். ஸோ அதையும் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. இது என்னோடய ஏபிஐ கீ. நீங்கள் இதை யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட ஏபிஐ கீ க்ரியேட் பண்ணிங்க. இட்ஸ் ஃப்ரீ. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம கிளாட் டெஸ்க்டாப் பயன்படுத்த போகிறோம். கிளாட் டெஸ்க்டாப்புக்கான இதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் இதில் ஃப்ரீ பிளான், பெய்ட் பிளான்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ பிளானே போதும். நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாட் டெஸ்க்டாப் தான் நம்ம பயன்படுத்த போகிற ஒரு எம்சிபி ஹோஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற அப்ளிகேஷன். இது டேட்டாவை சர்ச் பண்ணுறதுக்கு நம்மளோட எம்சிபி சர்வரை லோக்கலில் டிப்ளாய் இருக்க எம்சிபி சர்வரை பயன்படுத்தி இப்போ நம்ம ஓப்பன் வெதர் மேப்னு ஒரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நமக்கு இங்கே இந்த கிளாட் டெஸ்க்டாப் இதில் காமிக்கும். இந்த கிளாட் டெஸ்க்டாப்புங்கிறது ஒரு வேளை இது புதுசாக இருந்ததுன்னா எப்படி நம்ம சாட் ஜிபிடி இருக்கோ அந்த மாதிரி இது லோக்கலில் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் லோக்கலில் நீங்கள் டிப்ளாய் பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ ஐ ஹவ் இன்ஸ்டால் கிளாட் டெஸ்க்டாப். ஸோ இது எல்லாத்துக்கான இன்ஸ்டலேஷன் லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்தது இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ போவோம். விஷுவல் ஸ்டுடியோ கோடு போயிட்டு இதில் இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னலாம் இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது இந்த கோடிங்க்கான பைத்தான் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டலேஷன்ஸ் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது நம்ம requirement.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிப் இன்ஸ்டால் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு கோட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக ஒரு ஃபைலில் என்னென்னலாம் வேணும்னு போட்டுட்டு அந்த ஃபைல் நேமை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒன் ஷாட்டில் நீங்கள் அந்த ஃபைலுக்குள்ளே என்னென்னலாம் கமெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே இன்ஸ்டலேஷன் நடந்துடும். ஸோ அது இட் வில் பி வெரி குட். ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நியூ ஃபைலில் போயிட்டு நான் இங்கே requirements.txt அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ண வந்துடும். ஸோ அதில் என்னென்னலாம் வேணுங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணி
மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 விஷயங்கள் நமக்கு தேவை. ஃபாஸ்ட் எம்சிபி, இதுதான் வந்து நம்ம எம்சிபி சர்வரை க்ரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு லைப்ரரி. அடுத்தது ரெக்வஸ்ட்டு. இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்தப்படும்னா, நீங்கள் வந்து ஏபிஐக்கு ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, ரெக்வஸ்ட் அனுப்பி டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து பயன்படுத்தப்படும். என்விரான்மெண்ட்ங்கிறது உங்களோட ஏபிஐ வந்து நீங்கள் டைரெக்டாக எக்ஸ்பிளிசிட்டாக ஏபிஐக்கு வந்து உங்களோட கோடில் நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஏபிஐக்கு சேவ் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் உங்களோட கோடில் வந்து இந்த பைத்தான் கோடில் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து இந்த python-.env அப்படிங்கிற லைப்ரரி வந்து தேவை. ஸோ இது 3 நம்ம ரெக்யர்மெண்ட்ஸில் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது நமக்கு பண்ண வேண்டியது வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃபைல் நமக்கு தேவை. அதையும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். அது வந்து மறுபடியும் இங்கே போயிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு .env அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா போதும், ஒரு என்விரான்மெண்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் தான் வந்து உங்களோட ஏபிஐ கீயை நீங்கள் போடணும். நான் இங்கே வந்து இதுதான் என்னோடய ஏபிஐ கீ. ஸோ இது வந்து நான் போடுறேன். நீங்களும் வந்து உங்களோட ஏபிஐ கீ மென்ஷன் பண்ணிங்க. ஓப்பன் வெதர் _API_key. ஸோ இதுதான் என்னோடய வேரியபிள். இந்த வேரியபிள் மூலிமா இந்த கீயை வந்து என்னால் கோடில் ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ரொவைடட் இட் இஸ் இன் யுவர் env ஃபைல். ஸோ இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நான் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் நியூ டெர்மினல் போட்டேன். டெர்மினல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரோடு இங்கே வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து python-env இதுதான் கோடு. இதை நான் பண்ணோம்னா எனக்கு வந்து வி நோட்டீஸ் நியூ என்விரான்மெண்ட் எஸ்ன்னு கொடுங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக VENVன்னு ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து நம்மளோட இன்டர்பிரட்டர் எல்லாமே அதுக்குள்ளே வரும். ஸோ அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கோடு .venv/scripts/activate பண்ணிங்கன்னா உங்களோட இங்கே பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஃபைன். அடுத்தது நம்ம வந்து இதிலேருந்து நம்ம வந்து ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணோம். அது வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட பேர் என்ன, வெதர் ஏஜெண்ட்டா? சரி, weather_agent.py வந்து பைத்தான் ஃபைல். இதுதான் வந்து நம்மளோட கோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லைப்ரரிஸையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். OS அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இது வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள், அந்த டைரக்டரி க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து OSங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ரெக்வஸ்ட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஏபிஐயில் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிற லைப்ரரி முக்கியமானது. அதுக்கப்புறம் .environment நம்ம வந்து என்விரான்மெண்ட் ஃபைலில் இங்கே வந்து ஏபிஐ கீ போட்டிருக்க பார்த்தீங்களா, அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. ஃபாஸ்ட் எம்சிபிங்கிறது தான் வந்து நம்ம எம்சிபி சர்வர் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கான கோடு தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இட் வில் பி குட், கேட்டகரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து இன்ஸ்டால் ஆல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, ஃபைன். நம்ம அடுத்த செக்ஷனில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளை லோட் பண்ணணும். அதற்கானது நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இந்த வந்து என்விரான்மெண்ட் ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்தது லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஏபிஐ கீ கால் பண்ணோம் இல்லையா. ஸோ அதற்கான கோடு தான் இது. ஸோ இந்த கோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏபிஐ கீ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இங்கே இருக்க OS.get environment ஓப்பன் வெதர் ஏபிஐ கீ, இந்த இதுவும் நீங்கள் என்விரான்மெண்ட் ஃபைலில் இங்கே போட்டிருக்கிற இந்த வேரியபிள் நேம் இருக்குது, இது அதுவும் மேட்ச் ஆகணும். ஓகேவா? பண்ணிட்டேன். இஃப் நாட் ஏபிஐ கீ ரைஸ் வேல்யூ எரர் செட் ஓப்பன் வெதர் ஏபிஐ கீ in.env. இதுக்கு என்னென்னா வந்து நமக்கு ஏபிஐ கீ அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு எரர் வரணும். அதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த செக்ஷன் இருக்குது. மோஸ்ட்லி இட் ஷுட் நாட் ஹேப்பன் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஃபைலில் ஏபிஐ கீ வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்தது நம்ம எம்சிபி சர்வரை க்ரியேட் பண்ணணும். அதற்கான கோடு வந்து கீழே இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, எம்சிபி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து ஃபாஸ்ட் எம்சிபி இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஃபாஸ்ட் எம்சிபி இம்போர்ட் ஃபாஸ்ட் எம்சிபி அதில் இருந்துட்டு நம்ம வெதர் பாட் கெட் கரண்ட் வெதர் ஃபார் அ சிட்டி அப்படின்னு பண்ணுறோம். என்னென்னா, வெதர் பாட் அப்படிங்கிற ஒரு சர்வரை வந்து க்ரியேட் பண்ணு. அந்த சர்வர் வெதர் பாட்டு, அந்த சர்வர் என்ன பண்ணோன்னா
இப்போ கரண்ட் இந்த சிட்டியோட கரண்ட் வெதரை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட கிளாட் டெஸ்க்டாப் வந்து இந்த எம்சிபி சர்வர் ஆக்சஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து வெதர் பாட் அப்படிங்கிறது அதுக்கான பெயராக வச்சுக்கும். ரெண்டாவது அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அந்த எல்எல்எம்க்கு ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் வந்து கெட் கரண்ட் வெதர் ஃபார் சிட்டி அப்படிங்கிற இந்த வெதர் பாட் நம்மளோட வெதர் பாட் என்ன பண்ணுங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது தான் நம்மளோட எம்சிபி சர்வரை உருவாக்க போகிறோம். எம்சிபி டூல்னு வச்சுக்கலாம் அதை. ஓகேவா? ஸோ என்னங்கிறத இந்த கோடை நான் போட்டுட்டு நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது இங்கே வந்து @mcp.tool அப்படின்னு போடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட எல்லாம் இங்கே நம்மளோட கிளாட் டெஸ்க்டாப்க்கு. ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஒரு எம்சிபி டூலுக்கான கோட் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக இந்த செக்ஷனை போடுறோம். இது போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிற கோட் எல்லாமே நம்மளோட எல்எல்எம்க்கு ரெடியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து செக் பண்ணும்போது ஓகே என்னென்ன எம்சிபியில் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு அதை கேட்கும்போது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறது வந்து எம்சிபி டூலுக்கு கீழே இருக்கிற கோடு வந்து விசிபிளாக எல்எல்எம்க்கு இருக்கும், நம்ம கிளாட் டெஸ்க்டாப்புக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குதுங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் கெட் வெதர் செக் அப்படிங்கிறதான் நம்மளோட ஃபங்க்ஷனை. செக் வேண்டாம், வெதர் டேட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் கிளியராக இருக்கும். கெட் வெதர் டேட்டா சிட்டி ஸ்ட்ரிங். இது என்னென்னா நம்மளோட இன்புட் சிட்டி வந்து ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். அதாவது நம்ம இதை கால் பண்ணும்போது என்ன சிட்டி, அதாவது எந்த சிட்டிக்கான வெதர் அப்படிங்கிறத நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். நம்ம அவுட்புட்டு வந்து இது அவுட்புட் என்ன வெதர் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட்டாக வரும். அங்கே வந்து இந்த இவ்வளோ டெம்பரேச்சர் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் வெதர் இன்ஃபர்மேஷன் அது வந்து அவுட்புட் ஸ்ட்ரிங்காக வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன கொடுக்கணும், ஃபெச் கரண்ட் வெதர் ஃபார் அ சிட்டி. இந்த மாதிரி 3 கோட்ஸ்க்கு நடுவில் கொடுக்கறதுக்கு காரணம் இது என்ன பண்ணோம்னா நம்மளோட எல்எல்எம்க்கு வந்து எம்சிபி சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு கான்டெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த 3 கோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டேட்டா கொடுக்குறோம். இதை என்ன சொல்லலாம், இந்த சர்வர் வந்து ஒரு சிட்டியோட வெதரை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு கான்டெக்ட் ஒரு ஹிண்ட் கொடுக்குறது தான் இங்கே. அடுத்தது யூஆர்எல். இந்த யூஆர்எல்லில் போய் தான் வந்து நமக்கு வந்து வெதர் இன்ஃபர்மேஷன் எடுக்கும். இதுதான் வந்து நம்ம ஓப்பன் வெதர் மேப் நம்ம ஒரு வெப்சைட்டில் ஏபிஐக்கு க்ரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னோம்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கு அதோட இன்புட்டில் சிட்டி என்ன சிட்டி அப்படிங்கிறது முதல்ல இன்புட் போகும், அடுத்தது ஏபிஐக்கு போகும். ஓகேவா? சிட்டிங்கிறது தான் இங்கே நம்ம இன்புட் வாங்குகிற வேரியபிள். இதுவும் மேட்ச் ஆகிடுச்சு. ஏபிஐக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஏபிஐக்கு வாங்குறீங்களா அது வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் அந்த லைன். அடுத்தது இதுக்கு வர இந்த ரெஸ்பான்ஸ் இந்த ஏபிஐ கீ ப்ளஸ் இந்த சிட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் அது கொடுக்கும் பார்த்தீங்களா, இந்த சிட்டிக்கான என்ன வெதர் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து RESP அப்படிங்கிற வேரியபிளை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதான் request.getURL. அந்த URL வேல்யூவை போட்டு அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸை நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒருவேளை சரியான ரெஸ்பான்ஸ் வரலைன்னா டேட்டா ஃபெச் பண்ணுற எரர் அப்படிங்கிற எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்ஸ் கோட் = 200 இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து எரர். ஸோ அதுக்கு வந்து இந்த டேட்டாவை ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் என்ன ரெஸ்பான்ஸ் டேட்டாக்ஸ் எது எரர் இருந்ததுன்னா அந்த எரர் வந்து ஷோ பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னலாம் டேட்டா அந்த ரெஸ்பான்ஸ் வருதோ அது வந்து ஜேசன் மெத்தடில் டேட்டா அப்படிங்கிற வேரியபிளை நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் வாங்க போகிறோம்னா வெதருங்கிற வேரியபிள், டெம்பரேச்சர், ஃபீல்ஸ், ஹியூமிடிட்டி. ஸோ இந்த 4 வேரியபிளையும் நம்ம வாங்க போகிறோம் அவுட்புட்டாக. இந்த ரெஸ்பான்ஸ் வர ஜேசன் வந்து இந்த டேட்டாங்கிற வேரியபிளும் அதில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் இது வந்து பைத்தானோட டிக்ஷனரி வேரியபிள் மாதிரி கன்வெர்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷன் என்னென்னலாம் ரிட்டர்ன் பண்ணோம், வெதர் இன் சிட்டி. இந்த சிட்டி வந்து என்ன வெதர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம், என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த இதில் பண்ணோம், டெம்பரேச்சர் என்னங்கிறத சொல்லும். ஸோ இந்த வேரியபிளாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேரியபிளை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஃபீல்ஸுங்கிறது இங்கே இருக்குது, ஹியூமிடிட்டி இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த சர்வரோட அவுட்புட்டாக இந்த டூலோட அவுட்புட்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணோம். இவ்வளோ தாங்க சிம்பிளான கோடு. நம்ம இந்த எம்சிபி டூலுங்கிறது வந்து இது ஒரு எம்சிபி சர்வர்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக தெரிவிக்கிறதுக்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட், அந்த ஃபங்க்ஷன் பேர் கெட் வெதர் டேட்டா. இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களோட கிளாட் டெஸ்க்டாப்பில் விசிபிளாக இருக்கும். இது மூலியமாக தான் நம்ம இந்த சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த சர்வர் எம்சிபி சர்வர் டிஃபைன் பண்ணுறதுக்கான செக்ஷன் தான் இது. ஓகே, ஃபைன். அடுத்தது ஃபைனலாக நம்ம இந்த சர்வரை ரன் பண்ணோம் இல்லையா, அதற்கான கோடை இங்கே கீழே நான் எழுதுகிறேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த மெயின் mcp.run transport stdio ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஏன்னா வந்து நான் எம்சிபி சர்வர் என்னோட லோக்கல்லையே நான் வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். அதனால் stdio. ஒரு வேளை உங்களுக்கு இது stdio என்னென்ன அப்படின்லாம் தெரியலனா நம்மளோட எம்சிபி சர்வர் பிகினர் வீடியோ பாருங்கள், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் இந்த டெமோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? mcp.run. ஸோ இது வந்து எம்சிபி ரன் பண்ணுறதுக்கான கோட். ஓகே, இது எல்லாமே பண்ணியாச்சு. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட இந்த கிளாட் டெஸ்க்டாப்பில் போய் ஒன்று காமிக்கணும். இங்கே நீங்கள் இந்த
சர்ச் டூல்ஸுக்கு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு கனெக்டர்ஸுமே இல்லை. ஓகேங்களா, இது வந்து பை டிஃபால்ட் இப்படி இருக்கும். ஆனால் நம்மளோட எம்சிபி சர்வரை அங்கே நான் கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் சில ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட லோக்கல் டெவலப்மெண்ட் எம்சிபி சர்வர் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இல்லைங்கிறத நீங்கள் காமிச்சிட்டேன். ஓகே, லெட்ஸ் மினிமைஸ் திஸ். இதுக்கு வந்து நான் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பண்ணி இதை ரன் பண்ணுறேன். என்னென்ன தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகும். என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த ஃபைலில் கொடுத்துருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து ஏஜெண்ட்டை ரன் பண்ணணும். சாரி, இந்த பைத்தான் ஃபைலில் நம்ம ரன் பண்ணணும். அதுக்கு வந்து பைத்தான் வெதர் _agent.py. ஓகேவா, இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்டிங் எம்சிபி சர்வர் வெதர் பாட் வித் டிரான்ஸ்போர்ட் stdio. நம்மளோட எம்சிபி சர்வர் வந்து டிப்ளோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாட் டெஸ்க்டாப்புக்கு போவோம். போயிட்டு இதை கிளிக் பண்ணலாம். மேனேஜ் கனெக்டர்ஸ் வாங்க. பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கனெக்டர்ஸ் இருக்காது. டெவலப்பர் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வாங்க. இங்கே வந்து எடிட் கான்ஃபிக் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் கிளாட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளாட் டெஸ்க்டாப் _config.json ஒரு ஃபைல் இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம சில கோடை எழுதணும். அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம கிளாடுக்கு இனிஷியேட் பண்ணும்போது இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை கிளாட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஏதாவது எம்சிபி சர்வர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்மளோட எம்சிபி சர்வர் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா அது வந்து அதை ஃபெச் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் கோடு. இதில் வந்து யூவி அப்படிங்கிறது த மெத்தட் ஃபார் எக்ஸிக்யூஷன். இதை பற்றி நீங்கள் வரி பண்ணாமல் ஜஸ்ட் ஹேவ் இட் யூவி. இது யூவின்னு போடும்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில எரர் வரலாம். யூவி இல்லைன்னு வரும். அதுக்கு வந்து யூவி இன்ஸ்டலேஷன் தேவைப்படும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு வேளை உங்களுக்கு வந்து இது எரர் வந்ததுன்னா யூவி நாட் அவைலபிள், யூவி நாட் இந்த மாதிரி ஏதாவது சம்திங் ரிலேட்டட் யூவி எரர் வந்ததுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ரன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிடும். ஓகே, டைரக்டரி நம்மளோட ஃபோல்டர், நம்மளோட வெதர் ஏஜென்ட் பைத்தான் ஃபைல் எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். வெதர் ஏஜென்ட் என்னோடய ஃபோல்டர் இருக்கே அந்த ஃபோல்டரோட லொக்கேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியலன்னா உங்களோட இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பாத் இங்கே வரும். ஸோ அதில் வந்து இந்த py ஃபைலை ரிமூவ் பண்ணிடுங்க. இதுதான் டைரக்ட் ஃபைலு. ஸோ மற்றபடி இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுங்க. அப்புறம் _ போடுங்க, // போடுங்க. ஓகேவா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தல ரன் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட ஃபைல் நேம் அதை கொடுத்துருங்க. வெதர் _agent.py என்னோட ஃபைல் நேம் அதை நான் கொடுத்துருங்க. ஓகேவா, கான்ஃபிகரேஷன் ஃபைலை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா கிளாட் டெஸ்க்டாப்பில் இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா சில சமயம் வரும். அப்படி இல்லைன்னா உங்களோட சிஸ்டம்மை ரீஸ்டார்ட் பண்ணுங்க வரும். அப்படி இல்லைன்னா உங்களோட டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு உங்களோட கிளாட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி அந்த இருக்கிற எல்லா செஷனையும் எண்டு பண்ணிட்டுருங்க. எண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாடை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வெதர் அப்படின்னு வந்துடும். இதுதான் நம்மளோட வெதர் சர்வர் இருச்சு. இதை பார்த்தீங்கன்னா கெட் வெதர் டேட்டா வருதா. நம்ம கெட் வெதர் டேட்டா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன். இங்கே கெட் வெதர் டேட்டா, இதுதான் கெட் வெதர் டேட்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காமா, அதுதான் அங்கே வந்து நமக்கு வருது. ஓகே, ஸோ நம்மளோட கிளாட் டெஸ்க்டாப்பு நம்ம லோக்கலில் டிப்ளாய் பண்ண இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை நான் காட்டுறேன். மேனேஜ் கனெக்டர்ஸை போயிட்டு இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸில் வெதர் வந்துச்சா, லோக்கலில் டிப்ளாய் செஞ்ச நம்மளோட எம்சி சர்வர் வந்துருச்சு. டெவலப்பரில் போனீங்கன்னா இங்கே வந்துடும். வெதர் இஸ் ரன்னிங் கமாண்ட் யூவி டைரக்டரி இங்கே இருக்கா. யூடியூப் க்ரோர் ப்ராஜெக்ட் வெதர் ஏஜென்ட் ரன்னிங் வெதர் ஏஜென்ட் இதை நம்ம கிரியேட் பண்ணுது. ஸோ நம்மளோட கிளாட் டெஸ்க்டாப் நம்மளோட லோக்கலில் டிப்ளாய் செஞ்சு எம்சிபி சர்வரை கனெக்ட் ஆகிடுச்சு இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ ஒரு சேட் போயிட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், வாட் இஸ் கரண்ட் வெதர் இன் சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டர். ஓகே, இப்போ கேட்குது நம்மளோட டூலை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. அலோவ் ஆல்வேஸ் அலோவ் கொடுக்கலாம், அலோவ் ஒன்ஸ் கொடுக்கலாம், இல்லை டிக்ளைன் பண்ணலாம். நான் அலோவ் ஒன்ஸ் கொடுக்குறேன்.
நம்மளோட MCP சர்வரை ஆக்சஸ் பண்ணி அந்த API கீ மூலிமா ஓப்பன் வெதர் வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து இந்த LLM இங்கே நமக்கு காமிக்குது. It is using our own MCP server deployed in our local dev. ஓகே, ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து எப்படி MCP சர்வரை லோக்கலில் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஒரு கோடில் பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ளஸ் அது வந்து எப்படி நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் எண்டில் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கிளாட் டெஸ்க்டாப் மூலயமா நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒரு MCP சர்வரை டிப்ளாய் பண்ணி எப்படி இந்த மாதிரி கிளாட் மாதிரி இருக்கிற ஒரு LLM இன்டர்ஃபேஸ் மூலயமா ஆக்சஸ் பண்ணி பயன்படுத்த முடியும் புரிஞ்சிருக்கும். இது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் யூஸ் கேஸ். ஒரு ஜஸ்ட் ஒரு வெதர் வெப்சைட்டில் போயிட்டு வெதர் டேட்டாவை ஃபெச் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை கோட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா இது மேலே நிறைய லேயர்ஸாக க்ரியேட் பண்ணி காம்ப்ளெக்ஸ் API மல்டிபிள், இது வந்து சிங்கிள் ஏஜென்ட் மாதிரி ஒரு வெதர் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நம்ம மல்டிபிள் ஏஜென்ட்ஸை வந்து ஒன்றோட ஒன்று வேலை செய்ய வச்சு மல்டிபிள் MC சர்வர்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும். ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம வந்து தேவைப்படும் போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காமிச்சிட்டேன். இதை புரிஞ்சு இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா கிரேட். ஒருவேளை இதில் உங்களுக்கு நிறைய பிளாக்கர்ஸ்லாம் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நான் கீழே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டலேஷன்ஸில் சில ஏதாவது மிஸ்ஸிங் ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டபுள் செக் பண்ணுங்கள், ட்ரிபிள் செக் பண்ணுங்கள். பட் இட் ஷுட் ஒர்க். அதையும் மீறி ஒர்க் ஆகலைன்னா என்னென்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஒருவேளை நான் ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் நம்ம சேனலில் நிறைய கோடிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. we can grow as a community. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு MCP சர்வரை க்ரியேட் பண்ணி உங்கள் லோக்கலில் டிப்ளாய் பண்ணி ஒரு LLM ஒரு MCP ஹோஸ்ட் ஒரு LLM ஆப்பில் ஆக்சஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து ஒரு API யூஸ் பண்ணி டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இது மட்டும் போதுமா, இல்லை இதுக்கு மேலே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணுமா, என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நிறைய பேர் அதை சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் பண்ணுவேன். அவ்வளோதான். இன்னும் நல்ல வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அனதன் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.